ராமன் சார், அதிமுகவை மிரட்டி தமிழகத்தில் காலுன்ற முயற்சிக்கிறது பாஜக அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கார். அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஈடுபடாத கூட்டணி, கடந்த தேர்தலில் தோல்வி கண்ட கூட்டணி, அதுக்கு பிறகு பிரிந்தாங்க, இதோட பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த தேர்தலுக்கு முன்னிட்டு இப்போ கூட்டணி வச்சுருக்காங்க. இப்போ பாஜக அதிமுக மூலமாக தமிழகத்துக்கு காலுன்ற பார்க்குறாங்க அப்படிங்கிற விமர்சனம். அதாவது திமுகவுடைய மாவட்ட செயலர் கூட்டத்தில் அவங்க பேசுறதுக்கு தன்னுடைய அரசை பற்றி, தன்னுடைய ஆட்சியில் மக்களுக்கான நலத்திட்டங்களை பற்றி, மக்களுக்கு என்ன செய்திகள் என்ற எந்த திட்டங்களையும் திமுகவால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை திமுகவும் திமுக கூட்டணியும் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, திட்டங்கள் பற்றியும் பேசியிருக்காங்க. அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் பாஜகவையும் அதிமுகவையும் ஏதாவது பேசினால்தான் இவர்கள் இங்கு அரசியல் செய்ய முடியும் என்ற காலத்தின் கட்டாயம் திமுகவுக்கு வந்துள்ள நிலைமை ஆகிவிட்டது என்பதை பார்த்தால் வேதனையாக உள்ளது. அப்போ உண்மையிலேயே பாஜக அதிமுக கூட்டணி மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணியா? பாஜக அதிமுக இலக்கு என்பது இந்த கூட்டணி, இந்த என்டிஏ கூட்டணி என்பது திமுகவை ஒற்றை இலக்கில் திமுகவை வரக்கூடிய 2026 சட்டமன்றத்தில் வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்கு தான். அதனால தான் அதிமுகவுடைய அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடி அவர்கள் பத்திரிகைகளை சந்தித்தார், அறிக்கை கொடுத்தாரு. மீது எந்த தலைவருமே எதுவுமே அறிக்கை கொடுக்கல. காரணம்னா இது ஒருமித்த கருத்தில் செயல்பட்டால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்ற நிலைப்பாட்டில் அதிமுகவும் உள்ளது, பாஜகவும் உள்ளது. அதே போல் இந்த அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகளும் அந்த மனநிலையில் உள்ளார்கள். காரணம் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்று இந்த ஆட்சி அத்தனை அமைச்சர்களும் நேற்றைய நிதி அமைச்சர் நேற்றைய செய்தியாளர் சந்திப்போட நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னார், இந்த ஆட்சி முழுக்க முழுக்க மக்கள் விரோதமான ஆட்சி. இந்த ஆட்சியில் 2 அமைச்சர்கள் போனார்கள். எப்படி ஒருவர் ஈடியில் மாட்டிக்கொண்டார், ஒருவர் வார்த்தையில் மாட்டிக்கொண்டார். மற்ற அமைச்சர்கள் எல்லாம் சொல்லலா தூரங்களை எல்லாருக்குமே சிறைச்சாலை நெருங்கி கொண்டிருக்கின்றது என்பது அவருடைய வார்த்தை. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் செய்தியாளருடைய அந்த பேசும்போது என்ன சொல்றாங்க, திமுக ஆதரவு பெற்ற தொலைக்காட்சிகள் உடனே கேமரா ஆஃப் பண்றாங்க. உடனே நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க, ஏங்க நீங்க ஆஃப் பண்றீங்க, நீங்க அதை ஆன் பண்ணுங்க, நான் என்ன சொல்றேன் என்று உங்க தலைமைக்கு சொல்லுங்க. முழுக்க முழுக்க மத்திய அரசு எதிரான ஒரு நிலைப்பாடை நீங்க கொண்டு மக்களை ஏமாத்தாதீங்க. இந்த ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி, நீங்களா இப்படி எங்களை குறைவு சொல்வது? நீங்கள் நாங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பிரச்சனையை திமுக ஆட்சி பிரச்சனையை, ஏன்னா ஒன்று மத்திய அரசு திட்டுவாங்க, இல்லைன்னா தமிழ்நாடு ஆளுநரை திட்டுவாங்க, இல்லை மத ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி தான் தமிழ்நாட்டில் இவங்க 4 ஆண்டுகளும் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த ஆட்சியில் மக்கள் சொல்லலா துயரங்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. அதே போல் அண்ணன் கடலூர் புகழேந்தி நிறைய கனவு காண்றாரு. அவர் சொல்றதை பார்த்தீங்கன்னா ஊழலாட்சி, அதிமுக ஊழலாட்சி, மத்திய அரசு எதுவுமே செய்யவில்லை. இவர்கள் அதாவது இவர்களுக்கு காரணம் வேற சொல்லதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு நாங்கள் நோட்டாவுக்கு கீழே பிஜேபி வராது, அதிமுக வராது. எதிர்கட்சி சட்டமன்றத்தில் இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சி தலைவர்களை பேசவே விடவில்லை. எதிர்கட்சி தலைவர் உறுப்பினர்களை வெளியில் அனுப்பி விதியன் 110 தான் இந்த ஆட்சியை பயணிக்க கொண்டிருக்கின்றால் இந்த ஆட்சி பேர் விதியன் 110 ஆட்சின்னு சொல்ல முடியுமா? காரணம் என்றால் இவர்களுக்கு அத்தனை துறையிலும் பயம். இன்று தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அமைச்சரும் பாருங்க எவ்வளோ வார்த்தையால் ஓசி என்கிறார்கள், தாசி என்கிறார்கள், பேசி என்கிறார்கள். நீ அந்த சமுதாயம் தானே என்று சொல்லி அதிமுக ஒரு அமைச்சராவது, அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார், அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார். எந்த அமைச்சராவது எந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பொது இணையதளத்திலோ அல்லது தளங்களிலோ எங்காவது ஜாதி பிரச்சனை சொன்னாங்களா? இல்லை. ஆனால் இவர்கள் பாருங்க ஒவ்வொரு அமைச்சரும் என்ன பேசுறதுக்கிட்டே தெரியல. அப்படி இருக்கின்ற போது முதலமைச்சர் ஏன் நேற்று நடந்த கூட்டத்தில், இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் அமைச்சர்களும் சீனியர் தலைவர்களும் பார்த்து எச்சரிக்கையாக பேச வேண்டும், வார்த்தையை தடுமாறக்கூடாது, 1200 சொல்ற பொதுக்கூட்டங்கள் போட வேண்டும். நீங்கள் ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் சென்று மக்களுடைய குறைகளை கேளுங்கள். மாநில அமைச்சர்களும் மாவட்ட செயலர்களும் அந்தந்த மாவட்டத்தில் தங்கி மக்கள் குறைகளுக்கு சார், மக்கள் ஒன்றும் உங்க ஆட்சியில் தேனாரும் ஓட்டல பாலாரும் ஓட்டல, 4 ஆண்டு காலம் சொல்லலா தோரங்கள். இப்ப பாருங்க அரசு அறிவிக்கப்படாமல் 6% சொத்து வரியை ஏற்றிருக்காங்க. இதுல எங்க போய் கணக்குதுங்க? மக்கள் மத்தியில் அத்தனை வரிச்சுமையை ஏற்று மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த ஆட்சி ஏற்படுத்தி உள்ளது. ஆகவே தான் கடலூர் புகழேந்தி அவர்களே, நீங்கள் கனவு காணும் காட்சி எல்லாம்
கலந்து போகும் கோலங்கள் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். காரணம் என்றால் நீங்கள் ஒவ்வொரு அமைச்சர்களும் இன்று மக்கள் விரோதமான இந்த ஆட்சி அமைக்கின்றது. இந்த மக்கள் விரோதமான திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும். காரணம், இவர்கள் தன்னுடைய சந்தர்ப்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தங்களுடைய சுதந்திர எதைவினால் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருவாங்க சொல்லுவாங்க. அதே திமுக தான் முசோலினி மூலி அலங்காரி என்று சொன்னவர்கள் தான் அதே நேரத்தில் மதுரையில் மாநாட்டில் கூட கல்லெடுத்து எறிஞ்சி கடைசியில் என்னென்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றரை, அதாவது இலங்கை தமிழர் கூட காங்கிரசும் திமுக கூட்டணி ஆட்சியில் தானே இலங்கை தமிழை கொண்டு வைத்தார்கள். இலங்கையில் இருந்த கச்சத்தீவை தாரை வர்த்தது யாரு? இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் திமுகவும் காங்கிரசும் செய்தது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் இறையாண்மைக்கே அவர்கள் துரோகம் செய்தவர்கள். இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே இலக்கு தான் அண்ணன் எடப்பாடியினுடைய மனநிலை, வேற எந்த சிந்தனையும் கிடையாதுங்க. திமுக வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற வியூகத்தின் அடிப்படையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி அமையுது அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அது கை கொடுக்கல இல்லையா சார்? ஒரு விஷயம் கேளுங்க, 2021 சட்டமன்ற தேர்தல் என்பது அன்னைக்கு, அதாவது தவறு செய்யாத மண்ணில் யாரும் கிடையாது. அன்னைக்கு பீகாரை சேர்ந்த ஒருவரை வைத்து 350 ரூபாய் இது பண்ணி பொய்யான வாக்குகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி தான் இவர்கள் வாக்குகளை சேகரித்தார்கள். ஆனால் அதே மக்களுக்கு இவர்கள் எதுவுமே சொல்லவில்லை. இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த திட்டம், ஒவ்வொரு திட்டம் என்ன, தாலிக்கு தங்கம். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, 4 கிராம் தங்கம் கொடுத்தாங்க சார். இன்னைக்கு விற்கிற விலைக்கு 40,000 ரூபா. ஒரு ஏழை எளிய குடும்பத்திற்கு தாலிக்கு தங்கம் 4 கிராம் தங்கம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. கணினி கொடுத்தார்கள், சைக்கிள் கொடுத்தார்கள், பள்ளி குழந்தைகளை இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாருங்க. ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் என்ற காலத்தில் இருந்த ஏழை எளிய மாணவருடைய வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருந்தது. இன்னைக்கு அப்பெல்லாம் முழுக்க இந்த விடியா அரசு விளம்பர அரசான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி கொண்டது. இங்க ஒண்ணுமே கிடையாது. மக்களுடைய வாழ்வாதாரம், நீங்க முதலமைச்சர், திமுக முதலமைச்சரும் சரி, திமுக அமைச்சர்களும் சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாநகராட்சி மேயர், நகரமன்ற தலைவர், பேராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், யூனியன் சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் உட்பட எல்லாரும் அங்க அத்தனையும் அவங்களுக்குள்ளே சண்டை சார், அவங்களுக்குள்ளே போட்டி போறாம, அவங்களே டெண்டர் பில்ல தகராறு, இதெல்லாம் மாட்டிக் கொள்வதற்காக தான் மக்கள் மீது இதுக்கெல்லாம் மாட்டிக் கொள்வதற்காக ஆட்சி அமைய வேண்டும். பொய் பிரச்சனைகளை அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது அது வெற்றிக்கான ஒரு வரியா இருக்கும் அப்படிங்கிறது என்ன தரவு இருக்கு? நாசமாக்கக்கூடியது பாஜக. அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான ஒரு வழி வகுக்கும் அப்படிங்கிறது என்ன தரவு, கடந்த கால தரவு என்ன இருக்கு சார்? ஒரு விஷயம் சார், மக்கள் இன்னைக்கு இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் திமுக செய்யக்கூடிய அத்தனை துரோக செயல்களும் மக்கள் புரிந்து கொண்டார்கள். சரி, ஆகவே தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் போடக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கோ கண்டன பொதுக்கூட்டத்துக்கோ ஏன் திமுக ஆட்சி ஏன் அனுமதி கொடுக்கவில்லை? திமுக ஆட்சியில் உள்ள கட்சிகள் கூட்டம் போட்டு அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க. அப்படி என்றால் எதிர்கட்சியின் குரல் விலை நீங்கள் நசுக்கும் செயல் தானே ஈடுபடுறீங்க. மக்களுக்கு நீங்க என்ன, மக்களுடைய மனித சார், நீங்க ஒரு பெரிய மாளிகையில் உட்கார்ந்து நீங்க உலாவது ஒரு மக்களுடைய நாடியை பிடிச்சு பாருங்க சார். மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சார். தென் மாவட்டத்தில் முழுவதும் இங்க ஜாதி கலத்துல உச்சத்தில் வச்சிருக்கீங்க. சென்னை அதிருப்தி சென்னை மாநகரத்துக்கு போல வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை. இன்னைக்கு வட சென்னை மக்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. சரி, தென் சென்னை மக்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. மத்திய சென்னை மக்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நீங்க என்ன நடக்குது நீங்க ஆய்வு பண்ணுங்க. நீங்க என்ன நடக்குன்னு ஆய்வு பண்ணுங்க. நீங்க எப்படி ஆட்சியில் இருந்து கொண்டு அலங்காரம் பேசக்கூடாது. மக்களுடைய மனநிலை நீங்க ஸ்கேன் பிடிக்க நாங்க சொல்றோம். எந்த பணியும் செய்யாதவர்கள் அதிமுக. சரி, நம்ம பேசுவோம்.